இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ வழிவா மீண்டுமா உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த மாத வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும். அதன் மூலமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை செய்திருப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதமும் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். இதுல முதல்ல உள்ள அந்த ஒரு வரியை மட்டும் பார்ப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதை அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முக்கியமான வார்த்தை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றது நன்மையான தேவ கரம் நம்மேல எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு இன்னைக்கு தியானிக்க போறோம். நன்மையான தேவகரம் நம்மேல் உண்டாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்த்திடலாம். நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நெகேமியாவோட ஜெபம் அங்க ஜெபம் ஏறெடுக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்ல மன்னிங்க அப்படின்னு மாத்திரம் அல்ல, அதுல என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் தேவனுடைய கரம் நன்மையாக அமையுது. ஏன்னா அவன் ராஜா கிட்ட ஒரு உத்தரவு கேட்கறதுக்காக போகும் பொழுது அங்க ஒரு நன்மையான காரியம் நடக்கணும். ஆனா வாய்ப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது அங்க நன்மை நடக்கணும் அதே டைம்ல அப்படிங்கும் பொழுது இவன் தேவனை நோக்கி கூப்பிடுறான். அதுவும் எப்படி கூப்பிடுறான்னா, என்னுடைய தீமையான என்கிட்ட இருக்கிற ஒரு தீமை விலகணும், என் முன்னோர்கள் செஞ்ச தீமைகள் விலகணும். எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நன்மை வரும் அப்படின்னா, ஒரு தீமை நம்மளை விட்டு விலகுதா அந்த டைம்ல நன்மை வரும். தீமை எப்போ இருக்குதோ அது வரைக்கும் நன்மை நமக்கு வரவே வராது. தேவன் தீமையானவர்களுக்கு உதவி செய்பவர்கள்ல, தீங்கு செய்பவர்களுக்கு உதவி செய்பவர்கள்ல, நன்மை செய்பவர்களுக்கும் நன்மையானதை சிந்திப்பவர்கள் மாத்திரமே உதவி செய்கிறவர். நன்மை உண்டாகனா கண்டிப்பா நம்மகிட்ட இருக்க தீமை போகணும். நெகேமியா 1:9 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தை நினைக்கிறோம். இதுல நெகேமியா என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்பனையில நம்முடைய ஜனங்களுக்கு மோசே வழியா சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு என்னோட கட்டளை கற்பனை கை கொள்ளுங்க. ஏன் அப்படின்றத தெளிவா ஒரு வசனத்துல இதை வச்சு பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் இருக்கு. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் பார்க்கணும். அவருடைய கற்பனைகள் கட்டளைகள் எதற்கு, அவருடைய கட்டளை என்ன சொல்ல வருது அப்படின்னா, தீமை செய்யாதீங்க, நன்மையை மாத்திரம் செய்யுங்க. இதுதான் அவருடைய கற்பனைகளும் கட்டளையுமா இருக்குது. தீமை நம்ம செய்யக்கூடாது, நன்மை வேணுமா தீமை செய்யாது. அவருடைய கற்பனை கை கொண்ட அப்படின்னா அது ஒரு நன்மை உண்டாகுன்னு சொல்லி ஆல்ரெடி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு. நன்மை செய்யறதுனால மட்டும்தான் தேவனை பார்க்கணும், நன்மையும் பெற முடியும். அந்த தேவனுடைய நன்மையான கரம் அவங்கிட்ட இருக்கும், அவனுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இது இன்னும் தெளிவா பார்க்கணும்னா 3 யோவான் 1:11 வசனம் சொல்லுது, தீமை செய்கிறவன் அவன் தேவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி அதுல போட்டிருக்கோம் கடைசியில. ஏன்னா தீமை செய்யும் பொழுது அவர் எப்படி பார்க்க, அவர் பாவத்தை சுத்தக்கணன். பாவம் நம்ம கூட இருக்கா, தீமை நம்ம கூட இருக்கா, கண்டிப்பா அங்க நன்மை இருக்காது. தீமை செய்யறவனுக்கு தேவன் என்னைக்கு புரிஞ்சிக்கவும் மாட்டாரு. If we have evil inside us, we cannot even see God. யாராலையுமே பார்க்க முடியாது. தீமை செய்றீங்களா, தீங்கு நினைக்கிறீங்களா மத்தவங்களுக்கு, கண்டிப்பா நன்மை இருக்காது இந்த இடத்துல. நன்மையான தேவகரம் எப்படி உண்டாகணும் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். முதலாவது அந்த பாவ அறிக்கை ஜெபம். என்கிட்ட இருக்க பாவம் போகட்டும், என்கிட்ட இருக்க தீமை அகலட்டும் அப்படின்னு சொல்லி, இனி நாங்க தப்ப பண்ண மாட்டேன், கர்த்தருடைய கற்பனையிலே கை கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல உண்டாகுது. தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல உண்டானா என்னென்ன நடக்கும் அப்படின்றத பாத்திரலாம். முதலாவது நெகேமியா 1:10, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. இதுல வாசிக்கிறோம், உமது பலத்த கரத்தினால் மீட்டு கொண்ட. அவருடைய கரம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது, அந்த நன்மையான கரம் என்ன செய்யுது அப்படின்னா, மீட்குது, ஒரு காரியத்துல இருந்து நம்மளை மீட்டெடுக்குது. ஒருவேளை வியாதி, அடிமைத்தனம், என்னால அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியல, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன் அப்படின்னா இந்த நன்மையான கரம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மீட்டெடுக்கிறாரு. அப்படின்னா
ஏதோ ஒரு மோசமான நிலையில இருக்க நம்மள பாதுகாப்பான ஒரு நிலைக்கு மாத்துறது மீட்புன்றது. இன்னொன்னு, நிலையான ஒரு இடத்துக்கு மாத்துற ஒரு முயற்சி, நிலையான ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுதான் மீட்பு. ஒரு காரியத்தை இழந்திருக்கலாம், இழந்த ஒரு இதுல இருந்து மீட்டெடுக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்திருந்தோம், இல்ல நம்மளுடைய குடும்பத்தை இழந்திருக்கோம், இல்ல நம்மளுடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் இழந்திருக்கோம், நம்மளுடைய சமாதானத்தை இழந்திருக்கோம், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நான் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கேன், அதுல இருந்து நான் மீட்கப்படல, என்னோட சுதந்திரம் இல்ல, அந்த சுதந்திரத்தை இழந்திருந்தோம் அப்படின்னா நன்மையான தேவனுடைய கரம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னா ஒரு மீட்பு உண்டாகும். If we have hand of God in our life will be saved. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மீட்பு உண்டாகும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில நன்மையான தேவனுடைய கரம் இருந்துச்சு அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா 2 நாளாகமம் 30:12 இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. கடைசி வரி மட்டும் பாருங்க. தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. பாருங்க, இந்த வசனத்துல பார்த்தோம் ஒருமனம். இந்த ஒருமனம் எப்போ உண்டாகுது? தேவனுடைய கரம் அவங்களுக்குள்ள இருக்கும்போது ஒருமனம் உண்டாகுது. இந்த நாட்கள்ல கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் ஒரு ஒருமனம் இருக்கணும். ஒரு குடும்பத்துல கணவன், மனைவி, பிள்ளைகள் இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு ஒருமனம் இருக்கும். அப்பதான் குடும்பம் இருக்கணும். அப்பனாதான் அந்த சபையை எழுப்புதலை பார்க்க முடியும். நம்மளுடைய படிக்கிற காரியங்களா இருக்கட்டும், நம்ம வேலை செய்யற காரியங்களா இருக்கட்டும், தொழில் செய்யற இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் ஒரு ஒருமனம் இருந்தாதான் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். அப்படி அந்த ஒருமனம் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும்னா அந்த நம்ம மேல இருக்கணும். அங்கதான் சொல்ல வந்த தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல இருக்கும்னா அந்த ஒரு ஒருமனம் இருக்கும். அப்ப ஒருமனம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அங்க சமாதானமும் வர ஆரம்பிக்கும். நாட்கள்ல நிறைய குடும்பம் பிரிஞ்சுக்கிறது காரணம் என்ன? அந்த ஒருமனம் இல்ல. ஒருமனம் இருந்தா சமாதானம் இருக்கும். என்னைக்கு தேவனுடைய நன்மையான கரம் என் வாழ்க்கையில வருது, என் குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா ஒரு ஒருமனத்தை உண்டாக்குவாரு. ஒருமனம் மூலமா சமாதானம். அதே போலதான் சபைகள்லயும் இந்த காலத்துல போதலுக்கும் விசுவாசனும் ஒருமனம் இல்லாம சபைகளும் சமாதானம் நாட்கள்ல நம்ம அந்த ஜெபத்தை ஏறெடுத்து தேவனுடைய நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானால் தேவனுடைய நன்மையான கரம் நம்மளை தொடும். குடும்பங்களையும் நம்மளுடைய சபைகளையும் ஒரு ஒருமனம் உண்டாகும். ஒருமனம் உண்டானால் அங்கு சமாதானமும் உண்டாகும், எழுப்புதலும் உண்டாகும். தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல ஒரு ஒருமனம் இருக்கும். If we have the hand of God in our life will be united. Then there will be peace. என்னைக்கு ஒரு ஒருமனம் வருதோ அன்னைக்கு சமாதானம் சபைகளுக்குள்ளேயும். மூன்றாவதா நம்ம பாக்குறோம் என்ன நடக்கும் அப்படின்னா நெகேமியா 2:18 நம்ம எடுத்த வாக்குத்தத்தின் கீழே கடைசி லைன்ல பாக்குறோம். வாருங்கள் எடுத்து கட்டுவோம் சொல்லி தேவனுடைய நன்மையாக இருக்கும். அந்த இடத்துல தைரியம் கொடுக்குறாரு, பலப்படுத்துறாரு. அச்சம் இருக்காது, கலக்கம் இருக்காது, சோர்வு இருக்காது. அடுத்து நம்ம முயற்சி பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படின்னா ஒரு சப்போர்ட், நமக்கு சப்போர்ட் பண்றான்ற ஒரு நம்பிக்கை. தேவனுடைய நன்மையான கரம் நம்ம கூட இருக்குன்னா தேவனே நம்ம கூட இருக்கிறதா இருக்கணும். அப்படின்னா சப்போர்ட் யாரு உங்களை எதிர்த்தாலும் சரி, யாரு உங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் சரி, செயல்பட நம்ம கூட இருக்கு. அப்ப தேவனுடைய நன்மையான கரம் மேல உண்டாச்சுன்னா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில திறன் உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். அவர் லைஃப் வில் பி courageous. நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் தேவனுடைய நன்மையான கரம் நமக்கு எப்படி உண்டாகும்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்படி தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல உண்டான என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்திருக்கோம். மறுபடியும் உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஞாபகப்படுத்துறேன். தேவனுடைய நன்மையான கரம் நம்ம மேல உண்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மீட்பு உண்டாகும், ஒரு ஒருமனம் உண்டாகும், அடுத்து நமக்குள்ள ஒரு திறன் உண்டாகும், பலன் உண்டாகும். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தரும். இந்த நாள்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை செய்யட்டும். என்னோடு சேர்ந்து ஒரே ஒரு நிமிடம் இடத்துல செபிக்கலாம். நான் செபிக்க போறேன். நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல நீங்க எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கீங்க, நன்மை செய்யும் தேவனுடைய கரம் எங்க கூட இருக்குன்னு சொல்லி நாட்கள்ல வீடியோ பார்க்கிற அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மையான கரம் வந்து அமையட்டும். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யும்போது நீ அவர்களுக்கு மன்னித்து ஒரு நன்மையை உண்டாக்குங்க. தீமை அவள் வாழ்க்கையை விட்டு முழுமையாக விலகட்டும். இந்த வாக்கு தத்துவம் இந்த மாதம் முழுவதும் அவர்களை ஆசீர்வாதமா வைக்கட்டும். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல ப்ரேயர் ரிக்வெஸ்ட்னு சொல்லி ஒரு குரூப் நடத்திட்டு வரோம். அந்த குரூப்ல உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது ஜெபிக்கணும்னா அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு யாராவது அவசரமா ஜெபிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.